Hi friends, welcome back to my channel Nurses Guide Tamil Mini YouTube channel. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்லேருந்து ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கல்பாக்கத்தில் இருந்து ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 1/6/2024 30/6/2024 வரைக்கும் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஜூன் எண்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க என்ன போஸ்ட்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1 வேக்கண்ட்டு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 78,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் நியூக்ளியர் மெடிசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே 78,000 சேலரி, 1 வேக்கண்ட்டு, 50 ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கல் டென்டல் ப்ரோஸ்டெட்டிக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ஏஜ் லிமிட் வந்து 40 சொல்லியிருக்காங்க. சேலரி வந்துட்டு 67,000 சொல்லியிருக்காங்க. டென்டல் அனஸ்தீஷியா பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே சேலரி 67,000 சொல்லியிருக்காங்க. 1 வேக்கண்ட், ஏஜ் லிமிட் வந்து 40. மெடிக்கல் ஆப்தால்மாலஜி பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 67,000 சொல்லியிருக்காங்க. 2 வேக்கண்ட்டு, ஏஜ் லிமிட் வந்து 40 சொல்லியிருக்காங்க. காலேஜ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே சேலரி 67,700 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. 2 வேக்கண்ட்டு, ஏஜ் லிமிட் வந்து 40 சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ரேடியாலஜி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 4 வேக்கண்ட்டு, ஏஜ் லிமிட் வந்து 40, 67,000 சொல்லியிருக்காங்க சேலரி. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் பீடியாட்ரிக் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டு டோட்டலாக வந்து 4 வேக்கண்ட்டு, ஏஜ் லிமிட் வந்து 40, சேலரி வந்து 67,000. ஏஎன்டிக்கு வந்து உங்களுக்குமே சேலரி வந்து 67,000, 1 வேக்கண்ட்டு, ஏஜ் லிமிட் வந்து 40 சொல்லியிருக்காங்க. நியூக்ளியர் மெடிசன் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 67,000, 2 வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க. 40 வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஜென்ரல் சர்ஜரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1 வேக்கண்ட்டு, 40 வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 67,000 சொல்லியிருக்காங்க. இது ஒரு டேரக்ட் ரெக்யர்மெண்ட் ஜாபு. நெக்ஸ்ட்டு நர்சஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 27 வேக்கன்சி, ஏஜ் லிமிட் வந்து 30 சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 44,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பேத்தாலஜி பார்த்தீங்கன்னா 6 வேக்கண்ட்டு, ஏஜ் லிமிட் வந்து 30 சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 35,000. நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃபி பார்த்தீங்கன்னா 30 ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. 35,500 சொல்லியிருக்காங்க. மெடிசன் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 400 per மந்த்துக்கு. டோட்டலாக வந்து 4 வேக்கண்ட்டு, 30 வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அசிஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 வேக்கண்ட்டு, ஏஜ் லிமிட் வந்து 25, சேலரி வந்து 30,000 per மந்த்து. டெக்னீஷியன் ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1 வேக்கண்ட்டு, 25 வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. 21,000 வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. இசிஜி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1 வேக்கண்ட்டு, 25,000 சொல்லியிருக்காங்க. 21,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீனோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 1 வேக்கண்ட்டு, சேலரி வந்து 21,000 சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 25 சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்ஜரிக்கு வந்து எம்பிபிஎஸ் வித் எம்எஸ் ஆர் ஈக்குவல் ஜென்ரல் சர்ஜரி வந்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் வித் எம்எஸ் ஆர் எம்டி படிச்சிருக்கு. வந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 18, மேக்ஸிமம் வந்து 50 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இ மெடிக்கல் குரூப் ஏ போஸ்ட்டு. செகண்ட் வந்துட்டு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டி மெடிக்கல் குரூப் ஏ போஸ்ட்டு. டென்டல் டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வேக்கண்ட்டு, எம்டிஎஸ் ஆர் பிடிஎஸ் படிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 வேக்கண்ட்டு, எம்டி அனஸ்தீஷியா படிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் அண்ட் டிப்ளமா இன் அனஸ்தீஷியா படிச்சிருக்கணும். ஆர் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பிஜி டிப்ளமாவில் அப்தால்மாலஜி பார்த்தீங்கன்னா டோட்டல் 2 வேகன்சி, எம்பிபிஎஸ் அண்ட் பிஜி டிப்ளமா இன் அப்தால்மாலஜி ஆர் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர் எம்பிபிஎஸ் வித் எம்எஸ் கைனகாலஜி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 வேகண்ட்டு, எம்பிபிஎஸ் வித் எம்டி ஆர் எம்எஸ் படிச்சிருக்கணும். அப்ஸ்டடிக் அண்ட் கைனகாலஜி படிச்சிருக்கணும். உங்களுக்குமே 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரேடியாலஜி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 வேக்கண்ட் வித் எம்டி படிச்சிருக்கணும். ரேடியோ டயக்னோஸ் ஆர் ரேடியாலஜி ஈக்குவலன்ட் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு அண்ட் பிஜி டிப்ளமோ படிச்சிருக்கணும். ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பீடியாட்ரிக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2 வேக்கண்ட் வித் எம்டி பீடியாட்ரிக் படிச்சிருக்கணும். ஆர் எம்பிபிஎஸ் அண்ட் பிஜி டிப்ளமோ பீடியாட்ரிக் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இஎன்டிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 வேக்கண்ட், எம்பிபிஎஸ் வித் எம்எஸ் இஎன்டி படிச்சிருக்கணும். எம்பிபிஎஸ் அண்ட் பிஜி டிப்ளமோ முடிச்சிருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நியூக்ளியர் மெடிசன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 வேகன்சி, எம்பிபிஎஸ் வித் எம்எஸ் எம்டி நியூக்ளியர் மெடிசன் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிபிஎஸ் அண்ட் பிஜி டிப்ளமோ அண்ட் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் சர்ஜரி பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு எம்பிபிஎஸ் வித் எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிபிஎஸ் அண்ட் பிஜி டிப்ளமோ இன் ஜென்ரல் சர்ஜரி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஹியூமன் மெடிக்கல் ஜெனடிக்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1 வேக்கண்ட்டு, எம்பிபிஎஸ் வித்
எம்எஸ் ஆர் எம்டி பயோகெமிஸ்ட்ரி ஆர் பெத்தாலஜி படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் எம்பிபிஎஸ் அண்ட் பிஜி டிப்ளமோ இன் பயோகெமிஸ்ட்ரி ஆர் பெத்தாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆர் எம்பிபிஎஸ் அண்ட் முடிச்சிருந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இன்னும் மேக்ஸிமம் வந்து சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக் ஆஃபீஸர் சி மெடிக்கல் குரூப் ஏ போஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ டு கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 15 வேக்கன்ட்னு சொல்லியிருக்காங்க. எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஒரு மினிமம் 1 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 35 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. 56,000 வரைக்கும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் ஆஃபீஸர் பி ஃபிசியோதெரப்பி குரூப் பி போஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பிஜி டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி வித் மினிமம் 50% மார்க் கேட்டிருக்காங்க. இயர்ஸ் to 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 47,000 சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் சி மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா குரூப் பி போஸ்ட்டுக்கான வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 1 வேக்கன்ட்டு. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 18 to 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. 44,000 சொல்லியிருக்காங்க. குரூப் ஏ பி போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி நீங்கள் வந்துட்டு பிஎஸ் நர்சிங் படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் 10th முடிச்சு +2 முடிச்சுட்டு டிப்ளமோ நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 18 to 30 சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 44,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி குரூப் பி போஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி 6 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வந்து 18 to 30 சொல்லியிருக்காங்க. 35,000. ஃபார்மசிஸ்ட் குரூப் பி சி போஸ்ட் பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் வந்துட்டு 14 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. அப்பர் ரிசர்வேஷன் 8 வேக்கன்ட்டு, ஓபிசிக்கு 5 வேக்கன்ட், எஸ்சிக்கு 1 வேக்கன்ட். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8+2 with 2 years டிப்ளமோ இன் ஃபார்மசி 3 month ட்ரைனிங் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் வந்து 25 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 30,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் பி குரூப் சி போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வந்து 1 வேக்கன்ட்டு. மினிமம் வந்து 60% மார்க் இருந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் பிளாஸ்ட் அண்ட் ஆர்த்தோபெடிக் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இசிஜி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்ட் இதுக்கு வந்து மினிமம் 60% மார்க். 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் இசிஜி டெக்னீஷியன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். சோனோகிராஃபி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்ட்டு 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கார்டியோ சோனோகிராஃபி படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் எக்கோ டெக்னீஷியன் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து 25 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 22,000 சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்டர்வியூ மட்டும் தான், எக்ஸாம் கிடையாது. 75 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸில் 20 கொஸ்டின், சயின்ஸில் 20 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 10 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அட்வான்ஸ்டு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்டேஜ் 3ல் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் சொன்னீங்கன்னா பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஓஇ எஸ்ஓடி எஸ்ஓசி இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 300 சொல்லியிருக்காங்க. டிஓபி எஸ்சிஎஸ்சி எஸ்சிஏபி நர்சிங் பார்த்தீங்கன்னா 200 சொல்லியிருக்காங்க. டிஎன்பி இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜாப்க்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத், பெங்களூரு, புவனேஸ்வர், சென்னை டு டெல்லி, ஹைதராபாத் இன்டு ஜட்டா, லக்னோ, மங்களூர், மதுரை, ராய்ப்பூர், ராஞ்சி, திருவனந்தபுரம் அப்படின்னு இந்த மாதிரி இடத்துல வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ஸ்க்ரீனிங் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ வச்சு இந்த ஜாப்க்கு வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ வந்து 165x125 பிக்சலில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு டிசபிலிட்டிஸாக இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒன்லி ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் காலிங் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பர்சனல் இன்டர்வியூ ஃபார்ம் இது லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ.